Hi students, இன்னைக்கு நம்ம class 12 maths ordinary differential equation chapterல exercise 10.6ல 4th sum பார்ப்போம் இந்த வீடியோல. இது important sum இது பார்த்துக்கோங்க. ஓகேவா? இந்த சம்ம ஸ்கிப் பண்ணாம பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம கொடுத்திருக்காங்க ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. இத வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இது நான் இங்க வைக்கிறேன். இத அந்த சைடு கொண்டு போய்டுறேன். x² + 2y² into dy is equal to minus 2xy dx. ஓகேவா? இதுவும் பாருங்க இங்க ஒரு ப்ளஸ் இருக்கு, ப்ளஸ் இருக்கு, இங்க ஒரே ஒரு வேரியபிள் மட்டும் இருக்கு, ஒரு டேர்ம் மட்டும் இருக்கு. சோ அப்ப இதையும் நம்ம வந்து dx/dy ஆ தான் எடுக்கணும். ஓகேவா? சோ அப்ப dx/dy எடுத்தேன்னா is equal to இத தான் நான் கீழ கொண்டு வர போறேன். அப்போ x² + 2y² மைனஸ் இங்கே இருக்கட்டும் by 2xy. ஓகேவா? இப்போ இது என்ன பண்ணலாம்? சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். தனித்தனியா கீழ போட்டு x² by 2xy plus 2y² by 2xy. ஸோ இதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி போடுறது. இதை தனித்தனியாக போட்டு சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சால் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இப்படி போடுறது நம்ம. ஸோ இந்த ப்ளஸ்ஸை கீழே போட்டுட்டிங்கன்னா மேலே இதை போட்டிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இங்கே எக்ஸ் கேன்சல் ஆகிடும், ஒரு எக்ஸ் கேன்சல் ஆகிடும், இங்கே ஒரு ஒய் கேன்சல் ஆகும், 2 கேன்சல் ஆகிடும் இங்கே. அப்போது இங்கே என்ன இருக்கும்? 1/2 1/2 x/yன்னு இருக்கும். இங்கே ப்ளஸ் y/x. y/x. இந்த மைனஸ் இங்கே இருக்கட்டும். அப்போ போட்டோம்னா இப்போ நான் இதுக்கு மைனஸ் தனித்தனியாக போட்டுக்கிறேன். இதுவும் மைனஸ் ஆகும், இதுவும் மைனஸ் ஆகும். தனித்தனியாக போட்டுட்டேன். ஓகேவா? இப்போ புட் x is equal to vy. அதே மாதிரி v is equal to x/yன்னு வரும். இது ரெண்டுமே நமக்கு இருக்கட்டும். இப்போ x is equal to vy இல்லையா? இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா என்ன ஆகும்? dx/dy is equal to v plus y dv/dy. இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம். dx/dyக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணோம்னா v plus y dv/dy is equal to இப்போ x/yக்கு பதிலாக நம்ம வந்து v சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ பண்ணும்போது மைனஸ் 1/2 v. அதே மாதிரி இது வந்து y/x. y/xன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 1/vன்னு கிடைக்கும் இல்லையா? இது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க. y/x இதை ரெசிப்ரோக்கல் பண்ணி போட்டிங்கன்னா இது 1/vன்னு கிடைக்கும். ஸோ அதையும் அங்கே போட்டுறேன் நான். மைனஸ் 1/v. ஓகேவா? கன்ஃபியூஸாக இல்லைல்ல? இப்போ இந்த வியை இந்த பக்கம் கொண்டு வந்துடுவோம். y dv/dy minus 1/2v minus v இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன் நான். இது minus 1/v. அது அப்படியே இருக்கட்டும், கீழே டினாமினேட்டரில் இருக்குது, அது அப்புறம் பண்ணி போட்டுக்கலாம். இது ரெண்டுத்தையும் பண்ணோம்னா எல்சியம் பண்ணோம்னா என்ன ஆகும்? 2vன்னு வருமா? அப்போ 3/2v minus 3/2v minus 1/v. இது எல்சியம் பண்ணி அப்படியே டைரெக்டாக போட்டிருக்கிறேன். ஓகேவா? இப்போ எல்சியம் இதுக்கு தனியாக பண்ணிக்கோங்க. 2v இங்கே என்னாகும்? v-ஆல் மல்டிப்ளை பண்ணோம் இல்லையா? அப்போ மைனஸ் 3v². மைனஸை காமனாக வெளியில் எடுத்துகிறேன் நான். 3v² மைனஸ் ப்ளஸ் 2. மைனஸ் காமனாக வெளியில் எடுத்துட்டேன் இல்லையா? ப்ளஸ் 2. ஸோ இப்போ y dv/dy. இப்போ வேரியபிள்ஸ் எல்லாம் நம்ம செப்பரேட் பண்ணிக்கலாம். இப்போ இது அப்படியே அங்கே போகணும் இல்லையா?
இந்த பக்கம் போகும்போது என்னாகும் ரெசிப்ரோக்கல் ஆகிடும் இல்லையா, ரெசிப்ரோக்கல் ஆகிடும், மைனஸ் இங்கே இருக்கட்டும். அப்போ 2v by 3v square plus 2 into dv is equal to dy by y மைனஸ் இருக்கு. ஸோ இப்போ இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைட்ஸ். ஸோ இதை ஃபஸ்ட்டு இந்த பக்கம் எழுதிடுவோம், அதுக்கப்புறம் இன்டகிரேட் பண்ணலாம். டூ வி by 3v square plus 2 into dv is equal to minus dy by y. ஸோ இதை இன்டகிரேட் பண்ண போகிறோம் ரெண்டு சைடும். இப்போ பாருங்கள், இங்கே 3v ஸ்கொயர் ப்ளஸ் 2 இருக்குது. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன ஆகும், நமக்கு 6v வரும். இது 0 ஆகிடும் 6v. ஆனால் இங்கே 2v மட்டும் இருக்குது. ஸோ இங்கே நான் இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணேன்னா இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது வர ஆன்சர் இங்கே வந்துடுமா? இங்கே டிஃப்ரென்ஷியேட், அதாவது டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது வர ஆன்சர் நியூமரேட்டராக இருந்ததுன்னா நம்ம அதை வந்து இன்டகிரேட் பண்ணும்போது லாக் ஆஃப் டினாமினேட்டர்னு போட்டுடலாம். இது ஆல்ரெடி நமக்கு தெரியும் இல்லையா? அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே ஒரு 3ஐ மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போது 2v into 3, அப்போ தான் 6v வரும் நமக்கு. ஒரு 3ஐ மட்டும் மல்டிப்ளை பண்ணி விட்டுறக்கூடாது, டிவைடும் பண்ணணும் இல்லையா? into dv is equal to minus dy by y. கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க இதை. ஸோ இப்போ 6v 3v ஸ்கொயர் ப்ளஸ் 2. உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் ஸ்டெப்ஸ் எதுவும் ஸ்கிப் பண்ணலை. is equal to minus dy by y. ஸோ இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா என்னாகும், 6v வரும். ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது மேலே இருக்க நியூமரேட்டர் ஆன்சர் வந்ததுன்னா லாக் ஆஃப் டினாமினேட்டர்னு போடலாம். அப்போது 1/3 லாக் ஆஃப் டினாமினேட்டர் 3v ஸ்கொயர் ப்ளஸ் 2. இது என்னாகும், மைனஸ் லாக் y ப்ளஸ் லாக் c. ஓகேவா? இப்போது இது என்னாகும், லாகில் எப்போவுமே முன்னாடி இருக்கிறது பவருக்கு போயிடும் இல்லையா? அப்போ லாக் ஆஃப் 3v ஸ்கொயர் ப்ளஸ் 2 டு த ஹோல் பவர் 1/3 is equal to, இங்கே வந்து மைனஸ் இருக்குது. அப்போ என்னாகும், லாக் ஆஃப் c by yன்னு வரும். ஓகேவா? மைனஸில் இருக்கிறதால டிவிஷனுக்கு வந்துடும். இப்போ இதை நான் என்ன பண்ணுறேன், க்யூப் ரூட் எடுக்க போகிறேன். அதாவது 3ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். இங்கேயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன் இந்த 3 போகிறதுக்காக. அப்போ இங்கேயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம் இல்லையா? ஸோ க்யூப் பண்ண போகிறேன். க்யூப் ரூட் இல்லை, க்யூப் பண்ண போகிறேன் இந்த க்யூப் ரூட் எடுக்கிறதுக்காக. ஸோ இப்போ இது கேன்சல் ஆகிடுமா நமக்கு? அப்போ லாக் ஆஃப் 3v ஸ்கொயர் ப்ளஸ் 2, இங்கே லாக் ஆஃப் c by y cube. சிக்கு போட்டாலும் ஒன்று தான், போடலனாலும் ரெண்டு பக்கம் லாக் இருக்கிறதால லாகையும் கேன்சல் பண்ணிடுறேன் நான். இப்போ ஆன்சர்ஸ் நம்ம எழுதிடலாம். விக்கு பதிலாக 3x ஸ்கொயர் by y ஸ்கொயர் ப்ளஸ் 2 is equal to c by y cube. இப்போ இந்த y cube நான் ஃபுல்லாக அந்த பக்கம் கொண்டு போகிறேன். அப்போ y cube 3x square y square plus 2 is equal to c. இப்போ இந்த y cube உள்ள கொண்டு போனால் என்ன ஆகும், 3 into y cube into x square by y square plus 2y cube is equal to c. இங்கே y square cancel ஆகிடுமா, இங்கே 1 இருக்கும். அப்போ ஆன்சர் வந்து 3x square y plus 2y cube is equal to c. ஸோ சிம்பிளிஃபை பண்ணி நம்ம ஆன்சரை கொண்டு வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்.
இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.